அம்மா, இன்னைக்கான டாபிக் ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதால் என்ன பலன்? குறிப்பா நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதாலோ அல்லது நாய்க்கு நம்ம ஏதேனும் உணவளிப்பதால் என்ன நன்மை கிடைக்கும்? பசியை தூண்டுவிச்சு அதுகளை ஒரு அரக்க குணமாக யார் உருவாக்குறா? நாம பொண்ணே காயத்தை உருவாக்கிட்டாங்க. இவங்க நிலைமை என்ன ஆகும்? கனவு என்ன ஆகும்? அந்த மாதிரி அபகரித்து எடுக்கக்கூடிய சொத்து அவங்களுக்கு நிலையாகும். என்னோட செல்வம் நிறைய வரும். அது மனசார உங்களுக்கு பேச தெரியலனாலும் மனதார உங்களை வாழ்த்தும். அது 7 ஜென்மங்களுக்கு பெரிய பாவத்திலேருந்து உங்களை காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு நல்ல வழிகளையும் காட்டும். ஹரஹர மகாதேவ். அம்மா, இப்போ வரப்போகிற இந்த 26ஆம் தேதி மகாசிவராத்திரி வருது இல்லையா? அது பாருங்கள் ஆச்சரியத்தை. புதன், வியாழன், வெள்ளி இது 2 கண்ணு உள்ள நாள்னு சொன்னேன். அது தானாக தன்னை போலையே 2 கண்ணு உள்ள நாளில் வருது. அந்த நாளில் இந்த அம்மா உங்களை எல்லாரையுமே அங்கே அழைக்கிறேன். இப்போ பாருங்கள், லைவில் கூட பாருங்கள், எத்தனை பேர் பிரச்சனை கணவன் இழந்தவங்க அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு கிடைக்கிற மாதிரியும், அது மாத்திரம் இல்லை, இதில் யாகத்தில் வச்சு பூஜை பண்ணக்கூடிய உத்திராட்சையும் உங்களுக்கு பணம் வற்றாத செல்வம் கிடைக்கிற மாதிரி பணமும் தீர்த்தமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணுறதில்ல. உங்களுக்காகவே மகாலட்சுமி ஓமம், உத்திர ஓமம், தர்த்தினியம் விலகக்கூடிய சண்டி ஓமம், இப்படி பல ஓமங்கள் பண்ணுறோம். ஆத்ம சாந்தி பூஜையும் திலக ஓமம் அதுவும் சேர்ந்து பண்ணுறோம். அதில் உங்கள் ஆத்மாக்களுக்குரியவங்களும் முன்னோர்களுக்கும் உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் இந்த அம்மா ஜீவசமாதி கழுத்து வரையும் இது பண்ணிவிட்டு பிரார்த்தனை வச்சுருக்கேன். நைட்டு அபிஷேகம் இது இருக்குது. இதில் கலந்துக்கிட்ட வர்ற எல்லா மக்களுக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ளே மிக சிறந்த அற்புதம் நடக்கும். இது நான் வாக்குறுதி தரேன். ராமேஸ்வரம் வில்வண்டி தீர்த்தத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க. அதாவது ராமேஸ்வரம் வரும்போது தர்கா ஸ்டாப்புன்னு சொல்லணும், தங்கச்சி மடம், வில்வண்டி தீர்த்தம், அவ்வளோதான். அங்கே வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அங்கே எல்லாருமே வந்துடுங்க. அதாவது புதன்கிழமை 26ஆம் தேதி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப மகாசிவராத்திரி அற்புதமாக நடக்குது. நீங்கள் எல்லோரும் வருவீங்கன்னு அம்மா காத்துட்ருக்கேன். உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய குறையும் போக்குறது தான் என்னுடைய லட்சியமே. ஹரஹர மகாதேவ். ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய ஆத்ம சித்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ரகுநாத சேதுபதி மன்னரை போற்றி போற்றி. யோகஞான சித்தர் ராஜகுரு சரணம். சொல்லுங்கம்மா. அம்மா, இன்னைக்கான டாபிக் ஜீவராசிகளுக்கு உணவளிப்பதால் என்ன பலன்? குறிப்பா நாய்களுக்கு ரொட்டி கொடுப்பதாலோ அல்லது நாய்க்கு நம்ம ஏதேனும் உணவளிப்பதால் என்ன நன்மை கிடைக்கும்? முதல்ல இந்த நாய் அப்படிங்கிறது எப்படின்னா, நான் தான் நாய் அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம். நாய் அப்படிங்கிறதுக்கு தான். அதே மாதிரி ஹிந்தியில் குத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. குத்தா அப்படின்னா குப்தர், அதாவது தானா தரக்கூடியது. குப்தானுங்கிறது குபேரனுக்கு சமமானது. ஹிந்தியில் குத்தா, தமிழில் நாய். ஆக 2 விதத்தில் நம்ம சொன்னாலும் அது தெய்வீக சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. நம்ம நாயின்கிறது நம்மளாக நினச்சிக்கிறது அது ஒரு கேவலத்துக்கு உகந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது எத்தனையோ ஜிம்மின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி பச்சை மரம்ங்கிற மாதிரி நாய், குத்தா அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நாய் அப்படிங்கிறது யார் அப்படின்னு கேட்டால் காலபைரவரை குறிக்கக்கூடியது. இந்த நாய் அப்படிங்கிறது நம்ம உண்ற உணவு அது முன்னாடி நிற்கும். நம்ம உணவு உண்ணுட்டு இருக்கும்போது அது ஒருபோதும் எனக்கு ஃபஸ்ட்டு வை அப்படின்னு கேட்காது. கடைசியில் தட்டெல்லாம் கழுவி இவ்வளோண்டு சாதம் வச்சாலும் அதை சாப்பிட்டுட்டு உங்களுக்காகவே உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவராசி. இப்போ அதே மாதிரி இப்போ நிறைய நாய்களை எந்த குழந்தைகளை கடிக்கிற மாதிரி, மனுஷலை கடிக்கிற மாதிரி நிறைய பார்த்துட்டு வரோம். ஏன் அப்படின்னா, நம்ம சுயநலமாகவே என்ன ஆகிப்போச்சுன்னா, நாய்களுக்கு முன்னாடி தெருவோரம் சாப்பாடு வைக்கிறதில்ல. இப்போ பார்த்துக்கிறீங்க, குப்பை தொட்டியில் பிளாஸ்டிக் தனி, குப்பை தனி, சாப்பாடு தனின்னு சொல்லி பார்சல் கட்டி குப்பையில் கொண்டு போயிடறாங்க. தெருவுமா சாப்பாடு கிடைக்கிறதே கிடையாது. அப்போ அதுக்கு பசி, அதுகளுடைய பசியை தூண்டுவிச்சு அதுகளை ஒரு அரக்க குணமாக யார் உருவாக்குறா? நாம் உருவாக்குறோம். எந்தெந்த ஏரியாவில் நீங்கள்லாம் இருக்கீங்களோ அந்தந்த ஏரியாவிலையே நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு ரேஸ் அரிசி ஏதாவது சமைக்கிறீங்க, கொண்டு போய் குப்பையில் சாதத்தை கொட்டுறீங்க. பெரிய பெரிய இடங்கள்லாம் சாதத்தை கொட்டுறதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சாதங்களை எடுத்துகிட்டு போய் நீங்கள்
ஒரு தட்டு வச்சோ ஏதாவது வச்சோ அவங்களுக்கு வந்து சாப்பாடை போடுங்க. அது வந்து அப்படி நீங்கள் போடும்போது நல்லா கேட்டுக்குங்க. நீங்கள் நினைக்கலாம் அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, அண்ணன் இருக்கான், தம்பி இருக்கான், சொந்தம் பந்தம் எல்லாரும் இருக்காங்கன்ட்டு. ஆனால் யாருமே இல்லை. நாம் எல்லாருமே தோட்டத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். நாம் எல்லாருமே அனாதைகள் தான். நாமளும் ஒரு எல்லாருனாலும் ஒருத்தங்களுக்கு கைவிடப்பட்டவங்க தான். இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம், இதை பார்க்குறவங்க அவங்க அடிக்கடி பார்ப்பாங்க. நான் இதை பார்க்கட்டுங்கிறதுக்கு தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். நான் இன்னொருத்தவங்களுக்கு அண்ணன் தங்கச்சி 2 பேரும் அந்நியோன்யமாக ஒரு தாய் பிள்ளைய வளர்ந்துருக்காங்க. வளரும்போது தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல வேலை செய்யுது, இவரும் கஷ்டப்பட்டு வண்டி வாகனம் ஓட்டி இது பண்ணுறா. இவங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கூட பிறந்தவங்க மேலே பேர்லேயே ஒரு வீடு வாங்கிறாங்க. அவங்க கையெழுத்து எல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து தீவு கட்ட சொல்கிறாங்க. தீவு கட்டும்போது இவங்க எல்லாம் கட்டி முடிச்சுட்டு வீடு வரும்போது தங்கச்சி வந்து தன்னுடைய கணவர், தங்கச்சியாக கூட பிறந்தவங்க வந்து கணவருடைய பேச்சை கேட்டுட்டு இவங்க வீடு தரமாட்டேன், கேஸ் போட்டுக்கோனுங்கிற அளவுக்கு வர்றாங்க. அப்படியே கேஸ் போட்டால் யாருக்கு போய் சேரும்? தங்கச்சிக்கு தான் போய் சேரும். ஆனால் நம்பிக்கையாக செஞ்சுருந்தாங்கல்ல, நமக்கு வந்து இந்த வீடு கிடைச்சிரும் நம்பிக்கையாக செஞ்சாங்க. ஆனால் அந்த வீடு அவங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணது கூட பிறந்தவங்களை நம்பியே அவங்க அனாதையை ஆக்கப்பட்டாங்கல்ல. இப்போ கூட பிறந்து, அதாவது 5 வயசில் அண்ணன் தம்பி, 10 வயசில் பங்காளிங்கிற மாதிரி கூட பிறந்தவங்களே இவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிறந்த பொண்ணே காயத்தை உருவாக்கிட்டாங்க. இவங்க நிலைமை என்ன ஆகும்? கனவு என்ன ஆகும்? அந்த மாதிரி அபகரித்து எடுக்கக்கூடிய சொத்து அவங்களுக்கு நிலையாகுமா? கண்டிப்பாக நிலையாகவே ஆகாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் வருது அப்படின்னா இதில் இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு உங்களுக்கு தெரியும், இடையில வந்து நான் அணில்லாம் நிறைய வளர்ப்பேன். வளர்ந்து முடியவும் அதுகளை வந்து அவங்க அணிலோடைய கூட்டத்திலேயே நான் விட்டுருவேன். அவங்க ஜோடி வேணும் இல்லையா, அவங்க சுதந்திரமாக வாழணும், அதனால் நான் விட்டுருவேன். ஃபஸ்ட்டு ஒரு சாக கிடக்கிற ஒரு ஜீவராசிகளை காப்பாற்ற வேண்டியதை நம்மளுடைய பொறுப்பு. அதை காப்பாற்றி அவங்களோடையே விடணும். ஏன்னா இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து இப்போ மயில் நிறைய வரும். என்னுடைய இடத்துல மயிலுக்கு இரை போடுவேன், கிளிக்கு இரை போடுவேன். அது மாதிரி நாய்களுக்கு நிறைய வந்து பிஸ்கட்டு, அதுவும் எள்ளு கலந்தது போடணும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை எள்ளு கலந்த தயிர் சாதம் போட்டிங்கன்னா உங்களுடைய ஜென்ம பாவங்கள் போகும். பெண் சாப, பிரேத சாப, பிராமன் சாப, சர்ப்ப சாப, பித்திரு சாப, கோ சாப, பூமி சாப, கங்கா சாப, தேவ சாப, முனி சாப, முனிவர் சாப, குலதெய்வ சாப, சாதக ரீதியாக சகலவித பாப்ப தோஷமும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் எதுன்னு கேட்டால் அது இந்த காலபைரவருக்கு தயிர் சாதம், எள்ளு கலந்த தயிர் சாதத்தை போடணும். அதுவும் சுத்த கருப்பு நாய்க்கு நீங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும். அதே மாதிரி பசுமாடு, காராம்பசுன்னு சொல்லக்கூடிய பசுமாட்டுக்கு ஒரு ரொட்டி, ஒரு வெல்லம், அதில் அருகம்புல் வச்சு நீங்கள் மடித்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் அப்படி வரும். மகாலட்சுமியோட செல்வம் நிறையா வரும். அது மனசார உங்களுக்கு பேச தெரியலனாலும் மனதார உங்களை வாழ்த்தும். அது 7 ஜென்மங்களுக்கு பெரிய பாவத்திலேருந்து உங்களை காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு நல்ல வழிகளையும் காட்டும். இது வந்து நீங்கள் வந்து இப்போ அதே மாதிரி அமாவாசை நாளுகளில் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும் பசுமாட்டுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அகத்திக்கீரையாக வாங்கி கொடுத்தா அதுக்கு முறை தள்ளிடும், திங்க முடியாது, கீழே தள்ளி போட்டு போயிடும், திங்கவே திங்காது. அந்த நாளுகளில் நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரொட்டி, அந்த ரொட்டியில் ஒரு வெல்லம், ஒரு அருகம்புல் வச்சு அதுக்கு பசுமாட்டு கொடுங்க, வாழைப்பழம் கொடுங்க, ஆப்பிள் கொடுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க. எல்லோரும் போய் அகத்திக்கீரை கொடுத்து மறுநாள் அதுக்கு வயிற்றாலையாக போயிட்டு இன்னும் ரொம்ப முடியாமல் போயிடும். அப்போ அது உங்களுக்கு வாழ்த்து சொல்லுமா? உங்களை வாழ வைக்குமா? உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. என்னதோ அதை கொஞ்சம் மாற்றமாக செய்யுங்க. அது பலன் எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு தர்மத்தை செய்யுதுங்க. நம்ம வந்து ஒரு ஜீவராசிகளுக்கு ஒன்று செய்கிறோம், அது தர்மமாக செய்யுங்க, பலன் எதிர்பார்க்காதீங்க. அந்த அமாவாசை நாளையில் தான் நிறைய பார்த்துருக்கேன். கோயில்களெல்லாம் போனோம்னு வச்சுக்கிறோங்க, போய் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையாக வச்சு திணிப்பாங்க. தின்னு அது திங்க முடியாமல் வாந்தி எடுத்துட்டு கக்கும். பாத்ரூம் அதோடைய சாணம்லாம் தண்ணியாக ஓடும். அந்த மாதிரி தப்பெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க. அதாவது என்னுடைய பாவம்லாம் போகட்டும், நீ எனக்கு வந்து செல்வத்தையும் இதையும் கொடு அப்படிங்கிற அது செய்யாதீங்க. இயற்கையாகவே நீங்கள் வந்து
எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்கிறதோ பண்ணுறதோ நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா தன்னை போலேயே பிரபஞ்சம் உங்களுக்கு பலனளிக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக நிற்கும். அது மாத்திரல உங்கள் இதில் நான் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். வேலை இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, உழைக்க தயாராக இருந்தால் நீங்கள் 50,000 ரூபா வரையும் கூட வருமானம் வர்றதுக்கு நான் வழிகள் சொல்லித்தரேன். ஆனால் உழைக்கணும். உழைத்தால் ஊதியம் உண்டு. இது நிச்சயமாக. ஹரர் மகாதேவ். வேறு எதுவும் கேட்குறீங்களா? ரொம்ப சிறப்புமா, ரொம்ப சிறப்பு. ரொம்ப ஒரு அழகான தகவலாக கொடுத்தீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் மக்கள் எப்படி வாழணும், எப்படிலாம் வாழ்ந்தால் அவங்க லைஃப் சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற விதம் ரொம்ப அருமைமான. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. என் அன்பு செல்வ குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரையும் மகாசிவராத்திரி வருவீங்கன்னு நான் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்க்குறேன். ஜெய் ஸ்ரீராம். வாழ்க.